ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பை கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக டேஸ்டியான மட்டன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச 2 ஆனியனையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் கறி வேக விட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எனி ஆப்ஷனல் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கி பச்சை வாசனை போனதும் நான் 2 தக்காளி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று பாதியாக. அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்குங்க. இப்போது அது கலந்து வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. அது மீதி 1 டேபிள் ஸ்பூன் குக்கரில் மட்டன் வேக விட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் குக்கரில் மட்டன் வேக வச்சுருக்கேங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சொன்னேன் இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வேக வச்ச தண்ணியை மட்டும் அந்த கிரேவியில் ஊற்றிக்கோங்க. மட்டனை இப்போ ஊற்றாதீங்க. அந்த தண்ணியை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு அதை திறந்து ஒரு லிட்டை போட்டு மூடி திறந்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. திரும்பவும் சிம்மில் வச்சுட்டு அதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு இப்போ வேக வச்ச மட்டனை இப்போது அந்த கிரேவியில் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. லிட்டை போட்டு மூடி இப்போது கொதிக்க விட்டது இப்போ திறந்துட்டு இப்போ சிம்மில் வச்சு அதை கலந்து விட்டு இப்போ சிம்மில் வச்சு மூடுங்க. அப்போ தான் அந்த கறியில் நல்ல காரம் எல்லாம் இறங்கும். இப்போது நான் அது வேகிறதுக்குள்ளே ஒரு தேங்காய் பத்தை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கசகசா 2 டேபிள் ஸ்பூன் நான் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழம்பாகவும் இதை எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் தான் சால்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை வச்சு இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் ஊற்றி இப்போது தேவையான அளவு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் சால்னா வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. 1 மினிட் கொதித்த உடனே கறி மசாலா கடைங்களில் இருக்குங்க, அதை 1 டேபிள் ஸ்பூன் அதில் கலந்துக்கோங்க. அதை போட்டு அதை 1 மினிட் கொதிக்க விடுங்க. நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா இப்போது கொத்தமல்லி தூவி உங்கள் மட்டன் சால்னா ரெடி ஆகிடுச்சுங்க. உண்மையாகவே நல்லாயிருக்குங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இடியாப்பத்துக்கு டாப் மோஸ்ட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.